எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குலதெய்வம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து காலங்காலமாக வந்து ஒரு பர்டிகுலர் குலத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்க்குறப்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்குது. இப்போ ஒரு சில நபர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கோவிலுக்கு மட்டும் போகிறத வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க. ரெகுலராக வந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அவங்க லைஃப்பில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுதான் வந்து இஷ்ட தெய்வம்னு சொல்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ டிஃபால்ட்டாகவே வந்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். டிஃபால்ட்டாகவே வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது குழப்பம் இருக்கும். இது இப்போ நம்ம கும்பிட்ற சாமி வந்து நல்லா நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்க்குறப்போ அந்த யாராருக்கெல்லாம் ராகு வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கோ, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து வீட்டில் சண்டை வந்துடும். இல்லைனா போகிறதுக்கு முன்னாடி பல தடங்கள் இருக்கும். அதேமாதிரி இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பல தடங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து குழப்பமாக வந்துடும். நம்ம கும்பிட்ற குலதெய்வம் வந்து கரெக்டு தானா? இல்லைனா வந்து இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரமே இதுவும் வந்து கரெக்டு தானா? போனவொடனே வீட்டில் வந்து பிரச்சனை வந்துடுது, ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வரப்போ வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது கிட்டத்தட்ட 100 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இடையில வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இஷ்ட தெய்வத்தை வந்து ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனை ஆகுது, அப்போ இந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா? திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் வந்து திருப்பதிக்கு போனால் காலஹஸ்திக்கு போகக்கூடாது, காலஹஸ்திக்கு போனால் திருப்பதிக்கு போகக்கூடாது சொல்லிட்டு. ஏன்னா எந்த கோயிலுக்கும் வந்து எப்போ வேணால் போகலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய தசாபுத்திகள் மட்டும்தான் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நிர்ணயம் பண்ணும். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒருத்தருடைய இஷ்ட தெய்வத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறப்போ, யாருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர நாதன், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய கடவுளை வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு கும்பலக்னம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கும்பலக்னத்து வந்து புதன் வந்து 5ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதியான புதன் வந்து சிம்மத்தில் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து 5ஆம் அதிபதி இருக்கிறார். அப்போ அந்த கேதுவுடைய நாதன் யார் பார்த்தீங்கன்னா விநாயகர். அப்போ விநாயகரை வந்து வழிபாடு பண்ணிகிட்டே வர அவன் லைஃப்பில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமாக இருக்குது. அதேமாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வந்து ஒரு சில கடவுள்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த கடவுள்கள் வந்து வணங்கிட்டு வர நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்க்குறப்போ சூரியனுக்கு வந்து பார்க்குறப்போ சிவபெருமான். அதேமாதிரி சந்திரனுக்கு வந்து பார்க்குறப்போ அம்மன். ஓகேங்களா? அம்மன் அந்த மாதிரி பெண் தெய்வங்களை சொல்கிறது எல்லாமே வந்து சந்திரன் தான். அதேமாதிரி வந்து செவ்வாய்க்கு வந்து முருகப்பெருமான். அதேமாதிரி வந்து புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள். அதேமாதிரி வந்து பார்க்குறப்போ சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு. அதேமாதிரி சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்து சாஸ்தா, அந்த கிராம தேவன் சொல்லிட்டு ஐயனார், கருப்பசாமி இந்த மாதிரி கடவுள் எல்லாமே சொல்கிறது வந்து சனீஸ்வர பகவான் தான். அதேமாதிரி வந்து பார்க்குறப்ப ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன், மாரியம்மன், பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி துர்கை அம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள். அதுமாதிரி கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமாள். ஸோ இப்படிப்பட்ட தெய்வங்களை வந்து நீங்கள் வணங்கிட்டு வர 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 லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு.